மோட்டோரோலாலேருந்து மோட்டோ E32 அப்படிங்கிற ஒரு என்ட்ரி ஸ்மார்ட் ஃபோனை இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபோனில் என்ன விஷயங்கள் வருது அப்படிங்கிறது டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ள போக முன்னாடி ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. மூல ஃபோனில் இருக்க டிஸ்பிளே இருந்து ஆரம்பிக்கலாம். இந்த ஃபோனில் ஒரு 6.5 இன்ச்க்கான HD+ ரெசல்யூஷன் உள்ள LCD டிஸ்பிளே கொடுக்குறாங்க. இந்த டிஸ்பிளேக்கு 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் வருது. மேலும் இது ஒரு பஞ்சுவல் டிஸ்பிளேயாக கொடுக்குறாங்க. ஸோ ப்ரைஸிங் வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது டிஸ்பிளே ஓகே தான். அதே ப்ராசர் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு மீடியாடெக்கோட Helio G37 அப்படிங்கிற 12 nm ப்ராசர் கொடுக்குறாங்க. கிராஃபிக்ஸ்க்கு IMG PowerVR GA320 அப்படிங்கிற GPU கொடுக்குறாங்க. ஆனால் என்ன விஷயம் கேட்டிங்கன்னா ஃபாரின் கண்ட்ரீஸில் இதே ஃபோன் யூனிசோக்கோட T606 அப்படிங்கிற சிப்செட் வச்சு லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இந்தியாவுக்கு வரும்போது இது மீடியாடெக்கோட Helio G37 அப்படிங்கிற சிப்செட் கொண்டு வந்திருக்காங்க. யூனிசோக்கோட T606 கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த மீடியாடெக்கோட Helio G37 கொஞ்சம் ரேங்க்ல வந்து கம்மியாக இருக்குது. ஸோ ஓவரால் ப்ராசரோட ரேங்கிங் அப்படின்னு பார்க்கும்போது இது டி கிரேட் வருது. அதாவது நமக்கு 117 ரேங்க் வருது. ஸோ கண்டிப்பாக ஒரு என்ட்ரி லெவல் ப்ராசர் தான் இது. அதனால் வந்து மல்டி டாஸ்கிங் பண்ணும்போது கூட கண்டிப்பாக ஃபோன் லேக் ஆகிறக்க வாய்ப்பு இருக்குது நாளடைவில். அது மட்டும் இல்லாமல் நமக்கு கேம்ஸ் மாதிரியான விஷயங்கள் வந்து என்ட்ரி லெவல் கேம்ஸ்லாம் விளையாடாமல் தவிர மிட் செட்டிங் கேம்ஸ்லாம் விளையாடும்போது கண்டிப்பாக ஃபோன் லேக் ஆகும். மற்றபடி RAM மற்றும் இன்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபோன் 4GB RAM 64GB ஸ்டோரேஜோட வருது. 1TB வரையும் மைக்ரோ SD கார்டுக்கான சப்போர்ட் இருக்குது. இது டெடிகேட்டட் சிம்ஸில் கொடுக்குறாங்க. அதில் 2 சிம் கார்டும் ஒரு மைக்ரோ SD கார்டும் ஃபோன் அட் டைம் யூஸ் பண்ணலாம். இந்த ஃபோன் Android 12 வாய்ஸில் ரன் ஆகுது. அடுத்தபடியே கேமராஸ் பற்றி பார்க்கலாம். ஃபோனோட பேக் சைடு 2 கேமரா இருக்குது. மொதல் கேமரா ஒரு 50 மெகாபிக்சலுக்கான ரியர் ஃபேசிங் கேமரா f1.8 ஆப்பர்ச்சரில் வருது. LED ஃப்ளாஷ் சப்போர்ட்டோட. ரெண்டாவது கேமரா ஒரு 2 மெகாபிக்சலுக்கான டெப்த் சென்சர் கொடுக்குறாங்க. அதே ஃப்ரண்ட் சைஸ் செல்ஃபி அப்படி பார்க்கும்போது 8 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா f2.0 ஆப்பர்ச்சரில் வருது. மேலும் இந்த ஃபோனில் 3.5 ஆடியோ ஜாக் சப்போர்ட், FM ரேடியோ மாதிரி சப்போர்ட் இருக்குது. பாட்டம் சைடில் சிங்கிள் ஸ்பீக்கர்ஸ் கொடுக்குறாங்க. மேலும் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்க்கான சைடில் உள்ள பவர் பட்டன்லாம் தராங்க. இது போக இந்த ஃபோனுக்கு ஸ்பிளாஷ் ரெசிஸ்டன்ட், அதாவது லைட்டாக தண்ணி பட்டா பிரச்சனை இருக்காது. மற்றபடியாக இந்த ஃபோனில் 5G சப்போர்ட் கிடையாது. 4Gக்கான VoLTE சப்போர்ட் இருக்குது. Dual 4G VoLTE சப்போர்ட் தராங்க. அடுத்தபடியே பேட்டரிஸ் பற்றி பார்க்கலாம். இதில் ஒரு 5000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. சார்ஜ் பண்ணுறதுக்கு நார்மலாக 10 வாட் சார்ஜிங் தான் கொடுக்குறாங்க. ஸோ ரொம்ப ஸ்லோவான சார்ஜிங். ஆனால் சார்ஜ் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்கணும். சார்ஜிங்காக USB Type-C போர்ட் கொடுக்குறாங்க. மோட்டோவோட இந்த E32 கலர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது காஸ்மிக் பிளாக், ஐஸ்பெர்க் ப்ளூ அப்படின்னு 2 கலர்ஸ் வருது. இந்த ஃபோன் இந்தியாவில் கிட்டத்தட்ட 12,000 அந்த ப்ரைஸிங்கில் லான்ச் பண்ணுவாங்கன்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஆனால் என்ன ப்ரைஸிங்க்கு இப்போதைக்கு இந்தியாவுக்கு எடுத்து வராங்க அப்படிங்கிறது தெரியல. ஒரு 10,000 செக்மெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த ஃபோன் ஓகே அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த ஃபோன் வந்து செட் ஆகாது தான் சொல்லுவேன். ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிங்க அப்படிங்கிறது கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா ஒரே ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. நானும் டேக் இந்த புக்காக மற்ற வீடியோ நன்றி, வணக்கம்.